ஸோ ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக யூரோப் போய் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? ஸோ அயர்லாண்ட் வந்துட்டு உங்களோட மேஜர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட அயர்லாண்ட் ப்ராசஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அயர்லாண்ட் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்தோ இட் இஸ் நாட் அ ஷெங்கன் கண்ட்ரி, ஒய் அயர்லாண்ட் சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த டிமாண்ட் ஃபார் தேட் பர்டிகுலர் கோர்ஸ். ஸோ என்னென்ன கோர்ஸ் போயிருக்காங்க மேஜரான்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கோர்ஸுக்கு போயிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ்க்கு தான் வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ ஏன் வந்து ஃபினான்ஸ் கோர்ஸ் போனாங்க, ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏன் டேட்டா சயின்ஸ், ஏன் ஃபார்மஸ் ரிலேட்டட் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்ட் பீங் தி ஐடி ஹப் மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏன் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த கோர்ஸோட கரிக்குலம். ஸோ ஆப்வியஸாக அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஆக்குபேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா கோர்சஸுக்குமே அங்கே வந்துட்டு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம இங்கே இருக்க ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் மாதிரி அங்கே வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஜாப் ஏற்ற மாதிரியான கோர்ஸ் நம்ம படித்தோம் அண்ட் படித்து முடிச்சுட்டு அந்த கோர்ஸுக்கே நம்ம வந்து ஒர்க் போகிறோம்னா ஃப்யூச்சரில் ஸோ இன்கேஸ் ஆஃப் கெட்டிங் பிஆர் ஆர் எனி அதர் திங் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் லிஸ்ட்டு. ஸோ இப்போ பேச்சுலர்ஸ்க்கு அதிகமாக போயிருக்காங்களா இல்லை மாஸ்டர்ஸுக்கு அதிகமாக போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் வந்து மாஸ்டர்ஸுக்கு தான் வந்து அதிகமாக போயிருக்காங்க. ஏன் மாஸ்டர்ஸுக்கு அதிகமாக போயிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அஃபோர்டபுள் டியூஷன் ஃபீஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஏன்னா அயர்லாண்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நமக்கு 1 இயர் கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த 1 இயர் கோர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு 2 இயர்ஸ் ஸ்டே பேக் கிடைக்குது. மேஜர் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் காலேஜ் டப்ளின், மெய்னூத் யூனிவர்சிட்டி, நேஷனல் காலேஜ் டப்ளின், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி டப்ளின். ஸோ இந்த 4 யூனிவர்சிட்டிக்கு மேஜராக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி ஆஃபர் லெட்டர் செக்யூர் பண்ணி ஃபினான்ஸ் பார்ட் தான் போனோம். ஸோ ஃபினான்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே எஜுகேஷ்னல் லோன் தான் போனாங்க. இப்போ அயர்லாண்டோட ஃபினான்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லைக் ஃபுல் எஜுகேஷ்னல் லோன்லேயுமே நம்ம போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 20% நீங்கள் இப்போ உங்கள் கையில் இருந்து அமௌண்ட் போடுற மாதிரி இருந்தாலுமே ஓகே தான். ஸோ ரெண்டுத்துக்குமே வீசா சக்ஸஸ் ரேட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் தட் நம்ம வந்துட்டு 20% கண்டிப்பாக கையிலேருந்து போடணுமா அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. 100% எஜுகேஷ்னல் லோனில் போன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட வீசா சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கரண்ட்டாக அங்கே பிஎஸ்டபிள்யூவில் வந்து இருக்காங்க. ஸோ லைக் தி காட் குட் பார்ட் டைம் அண்ட் இப்போ வந்து ஜாப்ஸுமே வந்து நல்ல பிளேஸில் தான் வந்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கோர்ஸுக்கு போனவங்களுடைய ரேஷியோ தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஃபினான்ஸ் பார்ட் பற்றி நம்ம பயப்பட வேணாம். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபண்டிங் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீசா பார்ட் தான். ஸோ வீசா வந்துட்டு எவ்வளோ நாள் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வித்தின் 21 ஒர்க்கிங் டேஸில் கிடைச்சிது. அண்ட் கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 to 35 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆச்சு. ஸோ இந்த வீசா டிலேவை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபார் செப்டம்பர் இன்டேக் அப்படின்னா நம்ம ஒரு ஜூலைலே ஃபண்டிங் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீசா ஸ்லாட்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆஸ் ஸ்டூடெண்ட்டாக அயர்லாண்ட் போய் படிக்கணும். ஸோ லைக் அதோட ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ளிகேஷன் ப்ராசஸ், வீசா ப்ராசஸ்ஸு, அங்கே இருக்க டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டி, ஸோ பார்ட் டைம் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இன்டேக்கு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அயர்லாண்ட் போகிறதுக்கு, அப்படி இல்லை ஃப்யூச்சர் இன்டேக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வாய்விடுவை கான்டாக்ட் பண்ணுங்கள்.